பிறகு அவங்க யாருக்கும் காட்ட விரும்பலையாம். 7 பிரபுக்களையும் வர சொல்லுங்க. ராஜாவே சொல்லுங்க. ராணி வஸ்திக்கு நான் என்ன செய்யட்டும்? இனி அவங்க உங்க முன்னாடி வரவே கூடாது. அவளை விட உத்தமியாவும் அழகாவும் ஒரு கன்னிகையை ராஜாவுக்கு தேர்ந்தெடுக்கலாம். அப்போதான் எல்லாருக்கும் ராஜா மேல பயம் இருக்கும். எஸ்தர், எங்கம்மா போயிட்டு வர? அண்ணா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். இவர் யாரு? இவரு தான் எங்க அண்ணன் மொர்தெகாய். எனக்கு அப்பா அம்மா இல்லை. சின்ன வயசுல இருந்து இவரு தான் என்ன வளர்த்தாரு. எஸ்தர், இங்க வாமா. ராஜா ஒரு அறிக்கை விட்டு இருக்காரு. ராஜாவுக்கு ஒரு ராணிய தேர்ந்தெடுக்கிறாங்க. நீயும் அதுல கலந்துக்கோ. ஆனா நம்ம குலத்தை பத்தி மட்டும் யாருக்கிட்டயும் சொல்லாத. சரி அண்ணா. எஸ்தர் தான் எனக்கு பிடித்திருக்கு. இவளே எனக்கு ராணி. ராஜாவை எப்படின்னா கொல்லணும். ஐயோ, இவங்க ராஜாவை கொல்ல சதி செய்யறாங்களே. இதை எப்படியாவது நான் ராஜா கிட்ட சொல்லணும். ராஜாவே, அந்த பித்தானும் தேராசும் உங்களை கொல்ல சதி செய்யறாங்க. அதை விசாரிங்க. ஆமா, இது உண்மைதான். அவங்கள தூக்குல போடுங்க. இவர்தான் ஆமான், எனக்கு அடுத்து இருப்பார். இவரை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்க. என்னப்பா மொர்தெகாய், ஆமானுக்கு நீ மட்டும் நமஸ்காரம் பண்ண மாட்ற? இந்த மொர்தெகாய் ஒரு யூதன், அதான் உங்களை வணங்க மாட்டான். இவனை மட்டுமல்ல, இவன் குலமே இல்லாம பண்ணிடுவேன்.